ஒன்று. கபிலனுடைய சக்திகள் அவேகிங் ஆகிவிட்டது. புல்லை தவிர வேறொன்றும் இல்லாத ஒரு திறந்த வெளி பகுதிக்குள் அங்கே தங்க முடி கொண்ட நடுத்தர வயதுடைய ஒருவர் தனது மகனின் பற்களை குத்தி உடைக்கப்பட்டதால் கோபமான கண்களுடன் ஒரு கருப்பு முடி கொண்ட குழந்தையை பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த கருப்பு முடி கொண்ட பையனின் பெயர் கபிலன். சில வாரங்களுக்கு முன்பு அவனுக்கு 15 வயது ஆயிற்று. இன்று அவன் சக்தி அவேகிங் ஆனது. திறமை என்பது ஒவ்வொருவரின் திறனையும் தீர்மானிக்கும் ஒன்று. ஒருவர் தனது திறமையை விழித்துக் கொண்ட தருணத்தில் அவர்களால் ஒரு புதிய பாதையில் நடக்க முடிந்தது. மாயாஜால மற்றும் அசாதாரண திறன்களால் நிறைந்த அந்த பாதை. கபிலன் அந்த தங்க முடி கொண்ட மனிதனை திரும்பி பார்த்தான். பின்னர் அந்த மனிதனின் பின்னால் நின்ற 15 வயது தங்க முடி கொண்ட சிறுவனை குளிர்ச்சியாக பார்த்தான். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அது ரிஷியோட தவறு. அவருக்கு அருகில் நின்றிருந்த கபிலனின் தந்தை ராஜரத்தினம் கவலையுடன் அவரை பார்த்தார். அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த தங்க முடி கொண்ட மனிதரின் பெயர் ருத்ரன். ருத்ரன் அவர்களால் சண்டையிடக்கூடிய ஒருவர் அல்ல. அவர் அவர்களின் லீக்கை விட உயர்ந்தவர். ராஜரத்தினிடமிருந்து ஒரே விஷயம், சில சக்தி வாய்ந்த பிரபுக்களுக்கு உதவியதான் அவர் பெற்ற பரோன் என்ற பயனற்ற பட்டம் மட்டுமே. கபிலனுக்கு எதுவும் நடக்க நான் அனுமதிக்க முடியாது. அதனால் அவர்களிடம் கவலையான முகபாவத்துடன் ராஜரத்தினம் தலையை குனிந்து மன்னிப்பு கேட்டார். ஏனெனில் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத அளவிற்கு மிகவும் பலவீனமாக இருந்தார். தன் தந்தையின் செயல்களைக் கண்டதும் கபிலன் கண்கள் விரிந்தன. ஆனால் பின்னர் அவனுக்கு புரிந்துணர்வு ஏற்பட்டது. அவன் வெற்று முகத்துடன் ருத்ரனை பார்த்தான். ஆமா, அவங்க ரொம்ப வலிமையானவர்கள்தான். நம்மால ஒன்னும் பண்ண முடியாது. அவர்கள் வாழும் உலகம் வலிமையானவர்களால் ஆளப்படுகிறது என்பதை அவர் கருத்தில் கொள்ள தவறிவிட்டார். அதிகாரமே உயர்ந்ததாக இருந்த இந்த உலகில் அவர் வெறும் ஒரு சாதாரண மனிதர். வெற்று முகபாவத்துடன் கபிலன் பரோன் ரத்தினத்தின் தோளை பிடித்தான். அப்பா, அவனை அடிச்சது நான் தான். அது என் தப்பு. அதனால் நான் தான் மன்னிப்பு கேட்பேன். நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. கபிலன் தலையை குனிந்து ருத்ரனின் பின்னால் நின்றிருந்த தங்கமுடி கொண்ட குழந்தையிடம் மன்னிப்பு கேட்டான். அவன் கைமுட்டிகள் இறுக்கமாக இறுக்கப்பட்டு கண்கள் மிகவும் குளிராக இருந்தன. ரிஷி தனது தந்தையுடன் புறப்படுவதற்கு முன்பு கபிலனை வெறுப்புடன் பார்த்தார். நடந்து செல்லும் போது கபிலனை மீண்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மூச்சு விடாமல் முணுமுணுத்தார். டஸ்க் பலவீனமான எறும்புகள் என்று கூறிவிட்டு சென்றான். புரோன் ரத்தினம் கபிலனை கவலையுடன் பார்த்தார். கபிலா என்று கூப்பிட்டார். கபிலன் உணர்ச்சியற்ற முகத்துடன் தலையை ஆட்டினான். இறுதியில் அவனது பொறுப்பற்ற செயல்கள் அவனது குடும்பத்தை ஆபத்தில் ஆழ்த்தியிருக்கும். நான் நல்லா இருக்கேன் அப்பா. அவன் நலமாக இருந்தான். ஆனால் அவன் கருப்பு கண்களுக்குள் இருந்த பிரகாசமான ஒளி மங்கியது. நாங்கள் ஒரு எறும்பா? கபிலனின் தலையில் எறும்பு என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் ஒலித்தது. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த ஜென்மத்தில அவனை தொடவே முடியாதப்போ கோபப்பட்டு யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வருடம் கழித்து ஞான் நகரம். ஒரு கண்ணியமான தோற்றமுடைய பெரிய வீட்டிற்குள் ஒரு கருப்பு முடி கொண்ட நடுத்தர வயது மனிதர் தனது 2 மூத்த மகன்களுடன் ஒரு சாப்பாட்டு அறையில் அமர்ந்திருந்தார். அது ரத்தினம். நீண்ட பரபரப்பான வாரத்திற்கு பிறகு அவர் தனது குடும்பத்தினருடன் காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சாப்பாட்டு மேசையைச் சுற்றி 4 நாற்காலிகள் இருந்தன. அவை லேசான ஆனால் சுவையான காலை உணவால் நிரம்பியிருந்தன. துரதிர்ஷ்டவசமாக ரத்தினம் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்த பிறகும் கடைசி நாற்காலி காலியாகவே இருந்தது. சில கணங்கள் கழித்து ஒரு சிறுவன் தூக்க கலக்கத்துடன் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தான். ரத்தினம் போலவே அந்த பையனுக்கும் கருப்பு கண்களும் அடர் கருப்பு முடியுமே இருந்தன. ஆனால் ஏதோ காரணத்தால் அந்த இளைஞனின் கருப்பு முடியின் மூலைகளில் சில வெள்ளி நிறத்தில் இருந்தன. அந்த பையன் ராஜரத்தினத்தின் இளைய மகன் கபிலன். தன் தந்தையை பார்த்து தலையசைத்த பிறகு கபிலன் சாப்பாட்டு மேசையை நெருங்கி எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அதை பார்த்து ராஜரத்தினம் ஒரு பெருமூச்சுடன் கபிலனின் தலைமுடியை பார்த்தார். கடந்த மாதம் ஏதோ காரணத்தால் கபிலனின் கருப்பு முடி வெள்ளி நிறமாக மாறியது. முதலில்
விசித்திரமான மாற்றத்தால் ரத்தினம் கவலைப்பட்டார். ஆனால் சிறிது நேரம் விசாரித்த பிறகும் கபிலனின் உடல்நிலையில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ஆரோக்கியமாக இருக்கும் வரை அது பரவாயில்லை. ராஜரத்தினம் கபிலனை புன்னகையுடன் பார்த்தார். துறையால் இனிக்கும் எந்திரிக்க முடியல போலிருக்கு. சாரி அப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப தூங்கிட்டேன். கபிலனின் சோம்பேறித்தனமான போக்கை கவனித்த ரத்தினத்தின் மூத்த மகன் ராஜேந்திரன் முகம் சுளித்தார். கபிலன் காலை உணவுக்கு தாமதமாக வருவது மிகவும் சாதாரணமானது என்பதால் ராஜேந்திரன் ஒரு பெருமூச்சுடன் தலையை ஆட்டினார். சோம்பேறித்தனமான சுபாவம் காரணமாக அவர் அடிக்கடி காலை உணவை தவிர்த்தார். கபிலன் ஒரு துண்டு ரொட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவரது இரண்டாவது சகோதரர் நவீன் ஒரு குறும்பு புன்னகையுடன் அவனை பார்த்தான். கபிலன் நாளை ராயல் அகாடமி இளம் திறமைகளை கண்டறிய ஒரு தேர்வை நடத்துகிறது. அதுல நீ போய் கலந்துக்கணும். ராயல் அகாடமி என்பது அதன் கௌரவம் மற்றும் பழைய வரலாறு காரணமாக கிழக்கு கண்டத்தில் கிட்டத்தட்ட அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெயர். அகாடமியின் முதல்வர் ராஜ்யத்தில் மிகவும் வலிமையான நபராக இருந்ததால் இது கிங்டம் எஸ்கலாண்டின் நம்பர் 1 அகாடமி என்றும் அழைக்கப்பட்டது. புதிய திறமைகளை கண்டறியவும் அவற்றை வளர்க்கவும் அகாடமி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தேர்வை நடத்தியது. 16 முதல் 17 வயதுக்குட்பட்ட அனைவரும் பங்கேற்க தகுதியுடையவர்கள், குற்றவாளியாக இல்லாதவரை. இந்த வருடம் கபிலனுக்கு 16 வயதாகிறது. அதனால்தான் நவீன் அவனை பங்கேற்குமாறு கூறினார். கபிலன் தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரொட்டியை கிட்டத்தட்ட மூச்சு திணறடித்துவிட்டு நவீனை பார்த்து, நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்டதான் பேசுனீங்களா? அவன் ரொட்டியை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு கண்களை சிமிட்டினான். தரவரிசை திறமையை எழுப்பிய ராஜேந்திரன் கூட ராயல் அகாடமி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. பி தரவரிசை திறமை இல்லாதவனுக்கு எப்படிடா வாய்ப்பு கிடைக்கும்? ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படும் இந்த மாயாஜால கிரகத்தில் வெவ்வேறு இனங்கள் ஒன்றாக ஆட்சி செய்தன. திறமை என்பது அனைவரின் திறனையும் தீர்மானிக்கும் ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் ஒருவரிடம் உயர்ந்த திறமை இருந்தால் அவர் எதிர்காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாற முடியும். மனிதர்கள், எல்வ்ஸ், குள்ளர்கள் மற்றும் கிரகத்தில் உள்ள அனைத்து இனங்களும் 15 வயதிற்கு பிறகு ஒரு திறமையை எழுப்ப முடியும். மிக குறைந்த உயிரினம் எஃப் தரவரிசை மற்றும் உயர்ந்த உயிரினம் எஸ் தரவரிசை. ஒவ்வொரு தரவரிசையும் மேலும் 3 வெவ்வேறு துணை தரவரிசைகளாக எஃப் மைனஸ், எஃப் மற்றும் எஃப் பிளஸ் பிரிக்கப்பட்டன. கபிலன் ஒரு பி தர திறமையை மட்டுமே எழுப்பினார். அதனால்தான் அவர் ஒரு போர் வீரனாகவோ அல்லது மந்திரவாதியாகவோ மாற விரும்பவில்லை. அடடா, சண்டையுடன் தொடர்புடைய எல்லாவற்றிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மீட்டர்கள் தொலைவில் இருக்க அவன் எப்படி விரும்பினான்? ராஜேந்திரன் கபிலனை பார்த்து இது தேராது என்று வெற்று முகபாவனையுடன் பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவர் அவசரமாக உரையாடலில் இணைந்தார். ஏனென்றால் தனது சோம்பேறி சகோதரனை கொஞ்சம் கஷ்டப்படுத்த விரும்பினார். இது ஒரு நல்ல யோசனை. ஆமாம் கபிலன், கண்டிப்பாக நீ பங்கேற்க வேண்டும். நீ தோல்வியடைந்தாலும் எப்படியும் தோல்வியடைவாய். ஆனால் அதன் மூலம் நீ மதிப்புமிக்க அனுபவத்தையாவது பெறலாம். ராஜேந்திரன் இமைகளை சுருக்கி கண்களை பார்த்து அவர் உடனடியாக சம்மதத்துடன் தலையை ஆட்டினார். அவர் ஒரு பணக்கார வணிகர். பி வது தர வரிசையில் இருந்ததால் அவர்கள் வாழும் உலகம் பலவீனமானவர்களுக்கு கொடூரமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது முதல் மகன்கள் இருவரும் பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கபிலம் இளையவர் என்பதால் எப்போதும் சோம்பேறியாகவும் கவலையற்றவராகவும் இருந்தார். கபிலன் வளர்ந்து வெளி உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டனர். ராயல் அகாடமி நுழைவுத் தேர்வில் ஒருபோதும் ஒரு மரணம் ஏற்பட்டதில்லை. அவர்களின் நுழைவுத் தேர்வு வேறு எந்த அகாடமியையும் விட கடினமாக இருந்தது. ஆனால் அவர்கள் அனைத்து பங்கேற்பாளர்களையும் உயிருடன் வைத்திருப்பதை உறுதி செய்தனர். கபிலன் தன் தந்தையையும் பின்னர் தன் சகோதரர்களையும் திரும்பி பார்த்தான். அவர்கள் தீவிரமான முகபாவங்களை அணிந்திருந்ததால் அவன் அழ விரும்பினான். அதனால் தனது அப்பாவை ஒரு சோகமான முகபாவனையை காட்டினார். அவர் மகிழ்ச்சியாக இல்லை, ஆனால் அவர் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது. கபிலன் தனது கோபமான கண்களை
தனது துன்பத்திற்கு காரணமான நவீனை நோக்கி திருப்பினார். சில வருடங்களுக்கு முன்பு நவீனும் அவரைப் போலவே பி தரவரிசை திறமையை அவேகிங் செய்தவர்கள். அவர் ராயல் அகாடமிக்கு பதிலாக உள்ளூர் அகாடமிக்கு விண்ணப்பித்தார். நான் மட்டும் ஏன் ராயல் அகாடமியின் கொடூரமான சோதனையில் பங்கேற்க வேண்டும்? கபிலன் மனதிற்கு உள்ளுக்குள் முணுமுணுத்தான். அவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த அமைதியான மற்றும் சோம்பேறி வாழ்க்கை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மிகச் சிறிய வயதிலிருந்தே அவர் ஒருபோதும் போட்டித்தன்மை கொண்ட நபராக இருக்கவில்லை. மேலும் அவரது தாயார் இறந்த பிறகு அவர் இன்னும் குறைவாகவே வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தார். பின்னர் கபிலன் ஒரு பி தர திறமையை அவேகிங் செய்தான். அது அவரது எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இருந்தது. ஆனால் அவரது வயதுடைய குழந்தைகளில் அவரது திறமை மிக குறைவாக இருந்தது. அதனால்தான் அவர்கள் அவரை இழிவாக பார்க்கத் தொடங்கினர். அவர் அவர்களின் கேலிக்கு ஆளானார். சரி, நான் அவங்களை நண்பர்கள்னு என் கூட சொல்ல மாட்டேன். அவங்க என் வாழ்க்கையில வெறும் வழிபோக்கர்களா இருந்தாங்க. இறுதியில் கபிலன் எல்லோருடனும் பழகுவதை நிறுத்திவிட்டு தனது குடும்பத்துடன் சாதாரண வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். அவரது மூத்த சகோதரர் தொடர்ந்து நச்சரித்து வந்ததால் அவர் அடிப்படை வாழ் அசைவுகளை பயிற்சி செய்தார். ஆனால் அவ்வளவுதான். அது மிகவும் தொந்தரவாக இருந்ததால் அவர் ஒருபோதும் கடுமையாக முயற்சி செய்யவில்லை. அவருக்கே தனது வரம்புகள் தெரிந்திருக்கும் போது கடினமாக உழைப்பதில் என்ன பயன்? அவன் தன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள்தனமாகவே வாழ விரும்பினான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் நகரத்தில் ஒரு சிறு தொழிலைத் தொடங்கி வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தான். கபிலன் அதை நினைத்து பெருமூச்சு விட்டான். அவனது சாதாரண வாழ்க்கை கனவுகள் நொறுங்கிப் போயின. நீ சாப்பிடுற சாப்பாட்டை தொண்டையில சிக்கி மூச்சு திணறணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று கபிலன் சொன்னான். சாப்பிட்டுக் கொண்டிருந்த நவீன் திடீரென்று முதுகுத்தண்டில் நடுக்கம் ஏற்படுவதை உணர்ந்தான். அவன் ஒரே குற்றவாளி கபிலனை பார்த்தான். நீங்க என்னை உள்ளுக்குள் சபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கபிலன் அப்பாவித்தனமாக கண்களை சிமிட்டி குழப்பமான முகபாவனையை காட்டினான். அவன் திரும்பி பார்த்தான். யாருடா நீ? நவீன் கபிலன் மீது ஒரு குத்து வீச விரும்பினான். ஆனால் அமைதியாக இருக்க ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான். நாளைக்கு அவன் கஷ்டப்படுவதை நான் பார்ப்பேன் என்று நவீன் மனதிற்குள் நினைத்து சிரித்தான். மறுபுறம் கபிலன் மீண்டும் நவீனை குறுகிய கண்களால் பார்த்தான். அவன் மீண்டும் சபித்துக் கொண்டிருந்தான். இந்த விஷயத்தில் அவனுக்கு வேறு வழியில்லை என்று தெரிகிறது. நான் தேர்வில் தேர்ச்சி பெறுவது போல் எனக்கு தெரியவில்லை. அதனால் அனுபவத்திற்காக அதை முயற்சிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரே பிரச்சனை என்னவென்றால், நுழைவுத் தேர்வு முடியும் வரை என் உடல் பாகங்கள் அப்படியே இருக்கும் என்று என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது. அத்தியாயம் 2. ராயல் அகாடமி நுழைவுத் தேர்வு. மறுநாள் அதிகாலை பழைய பழங்கால பொருட்களும் ஓவியங்களும் நிறைந்த ஒரு மண்டபத்திற்குள் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். சீக்கிரம் வாங்க, நமக்கு லேட் ஆகுது. நவீன் உரத்த குரல் மண்டபத்திற்குள் எதிரொலித்தது. அவர் அடர் நீல நிற ஜாக்கெட் மற்றும் அதற்கு பொருத்தமான பெயிண்ட் அணிந்திருந்தார். மேலும் அவரது கருப்பு முடி காரணமாக அவர் மிகவும் அழகாக தெரிந்தார். நேற்று இரவு ராஜரத்தினம் மற்றும் ராஜேந்திரன் தங்கள் வேலை தொடர்பான சில விஷயங்களில் மும்முரமாக இருந்ததால் கபிலனுடன் சோதனை அரங்கிற்குச் செல்லும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. நவீன் பொறுமையற்ற முகபாவத்துடன் காத்திருந்த போது மேலே இருந்து ஒரு தயக்கமான குரல் பதிலளித்தது. நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிடம் கழித்து நவீன் படிக்கட்டுகளில் காலடி சத்தம் கேட்டது. கபிலன் எந்த கவலையும் இன்றி அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது நவீன் கோபமாக இருந்ததால் நிதானமாக மேலே பார்த்தார். துறைக்கு நடக்க முடியலையா? நான் ஏதாவது பண்ணணுமா? அதற்கு கபிலன் இல்ல. எதுக்கு கேட்டீங்க? அதான் கால்தான் வலிக்கலைல. அப்ப சீக்கிரம் போய் கிளம்பி தொலையேண்டா என்று நவீன் கோபத்துடன் கத்தினான். ஒரு நொடிக்குள் கபிலன் அவன் அருகில் நின்றான். ஏனென்றால் ராஜேந்திரன் போலல்லாமல் நவீன் ஒரு மோசமான கோபக்காரன். அவன் சோம்பேறியாக இருக்கும் போதெல்லாம் அவனை அடிப்பதை விரும்பினான். நவீன் ஒரு டி தரவரிசை வீரராக இருந்தார். அதனால்தான் கபிலன் தனது திறமையை விழித்துக் கொண்ட பிறகு ஒரு துணை தரவரிசையில் கூட முன்னேறவில்லை. ஆனால் அவருக்கு எதிராக ஒருபோதும்
ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இறுதியில் எல்லா அடிகளிலிருந்தும் அவர் எப்போதும் ஊதா நிற கண்களை பெறுவார். டாஸ்க், அவன் எப்பவும் என்னை பலவீனமான எஃப் ரேங்க்ல இருக்கிறவங்களைத்தான் கொடுமைப்படுத்துவான். கபிலன் உள்ளுக்குள் யோசித்துவிட்டு மறைந்திருந்த வெறுப்புடன் நவீனை பார்த்தாள். எதிர்காலத்தில் ஒரு நாள் நான் அவனை பழிவாங்குவேன். நவீன் கபிலனை பார்த்தான். அவன் கருப்பு நிற பேண்ட்டுடன் நீண்ட கை ஊதா நிற சட்டை அணிந்திருந்தான். பின்னர் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். வழக்கம் போல் நகரம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது. குறுகிய சாலைகள் சதுர வடிவ செங்கற்களாலான கட்டிடங்களால் சூழப்பட்டிருந்தன. பல கடைக்காரர்கள் தங்கள் கடைகளுக்குள் நுழைந்த வாடிக்கையாளர்களுக்கு தங்கள் பொருட்களை விற்றுக் கொண்டிருந்தனர். நடந்து கொண்டிருக்கும் போது கபிலன் ஆழ்மனதில் தூரத்தில் இருந்த காலியான வீட்டை பார்த்தான். ராஜ்யத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வீட்டை பார்த்தபோது கபிலனின் கண்களுக்குள் ஒரு குளிர்ச்சியான மின்னல் தெரிந்தது. ஆனால் அது ஒரு நொடிக்குள் மறைந்துவிட்டது. அவர் சுற்றும் முற்றும் பார்த்தார். அவரைப் போலவே ஒரு பெரிய கூட்டம் நகரத்தில் இருந்த ஒரே டெலிபோர்டேஷன் வரிசையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. சரி, இன்று ராஜ்யத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க அகாடமி ஒரு நுழைவுத் தேர்வை நடத்துகிறது. அவர்களால் பங்கேற்க முடியாவிட்டாலும் சோதனை அரங்கிற்குள் மற்றவர்கள் நிகழ்த்துவதை அவர்களால் பார்க்கவாது முடியும். கபிலன் கசப்பான முகபாவத்துடன் உள்ளுக்குள் யோசித்தாள். அவர்களைப் போலல்லாமல் நான் என் உடல் உறுப்புகளை உடைக்க அங்கு செல்கிறேன். 1 மணி நேரத்திற்கு பிறகு கபிலனும் நவீனும் நகரத்தின் மேற்கு பகுதியை அடைந்தனர். அங்கு டெலிபோர்டேஷன் அரே இருந்தது. அது ஒரு வட்டம் போன்ற மேடையில் வரையப்பட்டு பல்வேறு வகையான ரன்களால் பொறிக்கப்பட்டிருந்தது. தொலைதூர பயணங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு நொடியில் பயணிக்க டெலிபோர்டேஷன் வரிசை பயன்படுத்தப்பட்டது. அணிக்கு முன்னால் 2 நீண்ட வரிசைகளில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அதனால்தான் கபிலன் மற்றும் நவீன் முறை வருவதற்கு சிறிது நேரமானது. விரைவில் சாதாரண உடை அணிந்திருந்த தசைனார் கருப்பு முடிக்கொண்ட ஒரு வயதான மனிதர் அந்த இருவரையும் அணுகினார். நீங்க எங்க போக விரும்புறீங்க? நவீன் அந்த பழக்கமான முதியவரை பார்த்தான். அந்த மனிதரை அவர் நகரத்தை விட்டு வெளியேறும் போதெல்லாம் சில முறை பார்த்திருக்கிறார். பின்னர் நவீன் அந்த முதியவரிடம், நாங்கள் தலைநகரத்திற்கு செல்ல வேண்டும். தான் சேர வேண்டிய இடத்தை குறிப்பிட்ட பிறகு தனது ஒரு விரலில் இருந்த சேமிப்பு வளையத்திலிருந்து மானா கற்கள் நிறைந்த ஒரு பையை எடுத்து அந்த முதியவரிடம் கொடுத்தான். தங்க நாணயங்களுக்கு பிறகு ஒவ்வொரு ராஜ்யத்திலும் பயன்படுத்தப்படும் 2வது நாணயம் மனா கற்கள் ஆகும். அவை இயற்கையாகவே கற்களுக்குள் சிக்கியுள்ள தூய மனாவால் உருவாகின்றன. மனா கற்களை ஆயுதங்களை மேம்படுத்தவும் கலை பொருட்களை உருவாக்கவும் பயன்படுத்தலாம். இறுதியாக டெலிபோர்டேஷன் வரிசைகளை செயல்படுத்தவும் பயன்படுத்தலாம். மந்திர ஆபரணங்களாகும். அந்த முதியவர் பையை எடுத்து தனது உயர்ந்த புலன்களால் மானா கற்களை எண்ணி முடித்த பிறகு இருவரையும் மேடையில் நிற்கச் சைகை செய்தார். சரி, போய் அந்த தொகுதி மக்களுடன் நில். நவீன் தலையசைத்தார். கபிலனுடன் சேர்ந்து ஏற்கனவே மக்களால் நிரம்பியிருந்த டெலிபோர்டேஷன் அரேயை அவசரமாக நெருங்கி நின்றான். அந்த முதியவர் அணிவகுப்பிலிருந்து சில மீட்டர் தொலைவில் இருந்த ஒரு ஸ்டாண்டை நெருங்கி அதன் மேல் சில மானா கற்களை வைத்தார். ஒரு நொடிக்குள் அணி பிரகாசிக்கத் தொடங்கியது. கபிலன் தனது உள் உறுப்புகளை யாரோ இழுப்பது போல் உணர்ந்தார். பின்னர் அவர் அருகிலிருந்த அனைவருடனும் காணாமல் போனார். அடுத்த கணம் அவர்கள் மக்கள் நிறைந்த மற்றொரு இடத்தை அடைந்தனர். கபிலன் வீட்டை விட்டு அரிதாகவே வெளியே செல்வதால் அதுதான் அவன் முதல் முறையாக டெலிபோர்டேஷன் அரேயை பயன்படுத்தினார். அந்த நேரத்தில் அவருக்கு காலை உணவு முழுவதும் வாந்தி எடுப்பது போலிருந்தது. ஆனால் நவீன் ஏற்கனவே அந்த உணர்வுக்கு பழகிவிட்டதால் அவர் நன்றாக இருப்பதாக தோன்றியது. நவீன் கபிலனின் முகத்தை பார்த்தான். அது நிறம் மாறுவது போல் தோன்றியது. நினைவில் வை, நீ டெலிபோர்டேஷன் சாதனத்தை பயன்படுத்துவது இதுதான் முதல் முறைன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா உன் நிலைமை என்னோடதை விட நல்லா இருக்கு. குறைந்தபட்சம் உனக்கு வாந்தி வரலையா? கபிலன் வெறுப்புடன் நவீனை பார்த்தாள். முதலில் நீங்கள்தான் இங்கு வரச் சொன்னீங்க. இப்போது நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா? நவீனின் முகத்தில் சில குத்துக்களை வீச விரும்பினான். ஆனால் அவனை எதிர்த்து நின்று வெற்றி பெற
அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட அடி வாங்குவதற்கு பதிலாக நான் அமைதியாக இருப்பது நல்லது. கபிலனின் கோபமான கண்களை கவனித்த நவீனின் 32 பல்லும் காட்டி சிரித்தான். பிறகு அவன் கபிலனின் தோளை இறுக்கமாக பிடித்தான். நீ மறுபடியும் ஏதோ தப்பா யோசிக்கிறாயா? கபிலன் உடனே இல்லை, நிச்சயமாக இல்லை. ஒரு ஏளனத்துடன் நவீன் பரபரப்பான தெருக்களில் நடக்கத் தொடங்கினார். அவர் கபிலனை பார்த்து தனது வேகத்தை அதிகரித்தார். என்ன இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ எனக்கு வேண்டாம். ஆனா நமக்கு லேட் ஆயிடுச்சு, அப்போ போகலாம். கபிலன் உள்ளுக்குள் சபித்துக் கொண்டாலும் அவன் பின்னால் பின்தொடர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் நுழைவுத் தேர்வுக்கான பதிவு நடைபெறும் ஒரு திறந்த வெளிப்பகுதியை அடைந்தனர். பல்வேறு மேசைகள் மற்றும் நாற்காலிகள் ஒரு நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மேல் ராயல் அகாடமி நீல நிற சீருடைகளை அணிந்த பல இளம் ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருந்தனர். இது அவர்கள் மாணவர்கள் என்ற அடையாளத்தை குறிக்கிறது. நுழைவுத் தேர்வில் தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்க அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் வந்ததால் ஆசிரியர்களின் சுமையை குறைக்க ராயல் அகாடமி மாணவர்களுக்கு வெவ்வேறு பணிகளை ஒதுக்கியது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரிசையில் நின்ற பிறகு இறுதியாக கபிலனின் முறை வந்தது. மேஜைக்கு பின்னால் அமர்ந்திருந்த கருப்பு முடி கொண்ட இளைஞனை ஆர்வமுள்ள கண்களால் பார்த்தான். அந்த மனிதன் நீல நிற நீண்ட கை சீருடை அணிந்திருந்தான். சீருடை எளிமையானது, ஆனால் அவன் மார்பில் 3 நேரான வெள்ளை கோடுகள் இருந்தன. வணக்கம் சார், நான் பதிவுக்காக இங்கே வந்திருக்கேன். அந்த இளைஞன் கபிலனை பார்த்தான், ஆனால் ஒரே பார்வையிலேயே அவன் மீதான ஆர்வத்தை இழந்தான். உங்க பேர் என்ன, வயசு என்ன என்று அந்த அதிகாரி கேட்டான். என் பெயர் கபிலன், எனக்கு 16 வயது. அந்த இளைஞன் ஒரு படிகத்தை எடுத்து கபிலனிடம் அந்த படிகத்தின் மீது தன் கபிலனை வைக்கச் சொன்னான். கபிலன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் தனது வயதை உறுதிப்படுத்திய படிகத்தின் மீது கபிலன் வைத்தார். தலையசைத்தபடி அந்த இளைஞன் 1055 என்ற எண்ணை கொண்ட ஒரு டோக்கனை கபிலன் மீது வீசினான். நீ 2வது பேட்ச்ல இருக்கீங்க, இதோ உங்க டோக்கன். டோக்கனை பெற்ற பிறகு கபிலன் வெளியேறினார். அவரும் நவீன் பதிவு பகுதிக்கு பின்னால் அமைக்கப்பட்ட பெரிய அரங்கை அடைந்தனர். அவர்கள் பிரம்மாண்டமான அரங்கிற்குள் நுழைந்த தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்களால் பார்வையாளர் இருக்கைகள் நிரம்பி வழிவதைக் கண்டு கபிலன் திடுக்கிட்டார். ஒவ்வொரு வருடமும் ராயல் அகாடமி தங்கள் நுழைவுத் தேர்வின் முறையை மாற்றியதால் இந்த முறை ராயல் அகாடமி என்ன தேர்வை நடத்தும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர். கூட்டத்தில் ஒரு காலி இருக்கையை கண்டுபிடித்த நவீன் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் நின்று கொண்டிருந்த பெரிய மேடையை நோக்கி கபிலனை செல்லுமாறு சைகை செய்தார். கபிலன் தயக்கத்துடன் மேடையில் ஏறி ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களை பதட்டமான பார்வையுடன் பார்த்தார். இவ்வளவு பேரை பார்ப்பது அதுவே அவருக்கு முதல் முறை. கடந்த ஆண்டைப் போல ராயல் அகாடமி சிறந்த பங்கேற்பாளர்களை தேர்ந்தெடுக்க 1 வருக்கை 1 போரை நடத்தியிருந்தாள். நான் எத்தனை முறை அடிக்கப்பட வேண்டும்? கபிலன் பயத்தில் நடுங்கி அவசரமாக தலையை ஆட்டினான். 1க்கு 1 என்ற போர் என்றால் நான் உடனடியாக தோல்வியை ஒப்புக்கொள்வேன். என் கைகளையும் கால்களையும் உடைத்துவிட்டால் என் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதில் அர்த்தமில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு ராயல் அகாடமியைச் சேர்ந்த ஜார்ஜ் என்ற முதியவர் ஒரு சலிப்பான உரையுடன் நிகழ்வைத் தொடங்கினார். அந்த முதியவர் கருப்பு நிற பேண்ட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்திருந்தார். அவருக்கு கருப்பு முடி மற்றும் அடர் சாம்பல் நிற கண்கள் இருந்தன. அவர் புகழ்பெற்ற ராயல் அகாடமியின் துணை முதல்வராக இருந்தார். அந்த பேச்சு மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியதால் கபிலன் தனது முந்தைய கருத்துக்களை கிட்டத்தட்ட மறந்துவிட்டார். கொட்டாவி விடுவதை நிறுத்தவே முடியவில்லை. கபிலன் விழித்திருக்க சிரமப்பட்டாலும் மற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் பார்வையாளர்களும் உற்சாகமாக இருந்தனர். தரவரிசை போர்வீரன் என்ற பட்டத்தை வகித்த ஒருவரை அவர்கள் ஒவ்வொரு சந்திக்கவில்லை. துணை முதல்வர் ஜார்ஜ் கிழக்கு கண்டத்தின் 4வது வலிமையான மனிதர் என்பதை குறிப்பிட தேவையில்லை. கிழக்கு கண்டத்தில் 6 மனிதர்கள் மட்டுமே தரத்தை அடைந்தனர். அதனால்தான்
துணை முதல்வர் ஜார்ஜ் மிகவும் பிரபலமானவர். நமது வருங்கால தலைமுறையின் திறமையை காண முடிந்ததில் நான் அதிர்ஷ்டசாலி. இந்த ஆண்டு ராயல் அகாடமியின் 57வது நுழைவுத் தேர்வை குறித்தது. பங்கேற்பாளர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நான் மனதார எதிர்பார்க்கிறேன். அத்தியாயம் 3 ராயல் அகாடமி நுழைவுத் தேர்வு. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று துணை முதல்வர் ஜார்ஜ் வலியுறுத்தினார். இந்த வகையான பேச்சுதான் அனைவராலும் பெரிதும் பாராட்டப்படும். ஆனால் கபிலன் இந்த சலிப்பான பேச்சை கேட்பதற்கு பதிலாக தூங்குவதையே விரும்புவார். உங்களுக்கு தெரியும், நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு வருடமும் வித்தியாசமாக இருக்கும். இந்த வருஷம் முதல் சுற்றிலேயே தேர்ச்சி பெறுவது ரொம்ப சுலபம். பின்னர் துணை முதல்வர் ஜார்ஜ் தனது பாக்கெட்டிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தார். இதை பார்த்தீங்களா? உங்க எல்லாருக்கும் இந்த சின்ன கொடி கொடுக்கப்படும். சில நிமிடங்களில் எல்லா பங்கேற்பாளர்களும் ராயல் அகாடமியால் உருவாக்கப்பட்டு ஒரு சிறப்பு செயற்கை நிலவரைக்குள் டெலிபோர்ட் செய்யப்படுவார்கள். கொடியை இழக்காமல் நீங்கள் ஓடிச் சென்று நிலவரையின் முடிவை அடைய வேண்டும். இறுதியில் முதல் 1000 பங்கேற்பாளர்கள் முதல் சுற்றில் தேர்ச்சி பெறுவார்கள். நிலவரைக்குள் சில அரக்கர்கள் உங்கள் பாதையை தடுப்பார்கள். அவர்களை வேட்டையாடுவதா அல்லது தவிர்ப்பதா என்பது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் உங்கள் உண்மையான இலக்கு முதலில் பூச்சுக்கோட்டை அடைவதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை கேட்ட கபிலன் மனதிற்குள், எனக்கு ஒன்னும் எளிமையாக தெரியலையே. ஜார்ஜ் புன்னகையுடன் அறிவித்தார். கபிலன் துணை முதல்வரின் முகத்தில் தெரிந்த அகன்ற புன்னகையை பார்த்து உள்ளுக்குள் சபித்துக் கொண்டான். நான் கடைசியா எப்போ இவ்வளவு ஓடினேன்? என் உடல் சக்தியே இல்லாம போயிடுச்சு. ஆனா நான் எப்படி அந்த கோட்டையின் கடைசியாக தான் போய் அடைவேன்? பங்கேற்பாளர்கள் நிலவரைக்குள் ஒருவரையொருவர் கொள்ளையடிக்கலாம் என்றும் அரக்கர்களை விரட்டவும் அவர்கள் ஒன்றாக வேலை செய்யலாம் என்றும் ஜார்ஜ் விளக்கினார். அடிப்படையில் கொடியை இழக்காமல் நிலவரையின் முடிவை அடைந்த வரை எல்லாம் நன்றாக இருந்தது. ஜார்ஜின் வார்த்தைகளை கேட்டு பல பங்கேற்பாளர்கள் தங்கள் கவலையை தெரிவித்தனர். பலத்த கைத்தட்டலுடன் நிலவரைக்குள் அவர்கள் பலத்த காயமடைந்தால் அவர்கள் வெளியே டெலிபோர்ட் செய்யப்படுவார்கள் என்றும் வெளியே டெலிபோர்ட் செய்யும் பங்கேற்பாளர்கள் நேரடியாக தேர்வில் தோல்வியடைவார்கள் என்றும் ஜார்ஜ் உறுதியளித்தார். ஜார்ஜின் விளக்கம் முடிந்ததும் பங்கேற்பாளர்களிடையே கடும் பதற்றம் ஏற்பட்டது. அனைவரும் விழிப்புடன் கூடிய பார்வையுடன் மற்றவர்களை பார்த்தனர். அவர்கள் நிலவரைக்குள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் வாய்ப்பு அதிகம். இருப்பினும் எல்லோரும் கவலைப்படவில்லை. அதிக சுறுசுறுப்பு கொண்ட சில பங்கேற்பாளர்கள் முதல் சுற்றை மிகவும் எளிதாக கண்டறிந்தனர். ஜார்ஜ் குழந்தைகளை பார்த்துவிட்டு அரங்க மேடையின் மேல் மிதக்கத் தொடங்கினார். தரையில் இருக்கிற சின்ன கொடிகளை எடுத்துட்டு எல்லோரும் ரெடியா இருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நிலவரைக்குள்ள டெலிபோர்ட் பண்ணப்படுவாங்க. பங்கேற்பாளர்கள் அனைவரும் அவரை பிரமிப்புடனும் மரியாதையுடனும் பார்த்தார்கள். எல்லோரும் ஒரு நாள் ஜார்ஜை போலவே உயரத்தை அடைய விரும்பினர். கபிலன் அரினா மைதானத்தை பார்த்தபோது தரையில் ஆயிரக்கணக்கான கொடிகள் இருப்பதைக் கண்டார். நான் அவங்களை முன்னால கவனிக்கல. அவன் குனிந்து கொடிகளில் ஒன்றை எடுத்தான். திடீரென்று எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தரையில் இருந்த டெலிபோர்டேஷன் வரிசையின் சக்தியால் அனைத்து பங்கேற்பாளர்களும் ஈர்க்கப்பட்டனர். கபிலன் பயத்தில், டே, நான் இன்னும் ரெடின்னு சொல்லலட்டா, அதுக்குள்ளே போட்டிய ஆரம்பிச்சுட்டீங்க என்று கத்தினான். கபிலன் கண்களை திறந்து பார்த்தபோது முன்பு இருந்ததை விட முற்றிலும் மாறுபட்ட காட்சியைக் கண்டான். நிலவரைக்குள் இருந்த சூழல் ஒரு காடு போல தெரிந்தது. ஆனால் அந்த அழகிய காட்சியை அவன் ரசிக்கும் முன்பே அவன் வயிறு முணுமுணுத்தது. இதுவரை சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். ஒரே நாளில் அவர் டெலிபோர்டேஷன் அறையை 2 முறை பயன்படுத்தினார். முதல் முறையாக அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இப்போது அவரது அனைத்து உறுப்புகளும் மிக விரைவில் அவரது வாயிலிருந்து வெளியேறும் என்று அவர் உணர்ந்தார். கபிலனை பார்த்து வேறு சில பங்கேற்பாளர்களும் வாந்தி எடுக்க விரும்பினர். ஆனால் அவர்கள் தங்களை கட்டப்படுத்திக் கொண்டனர். அமைதியான பிறகு கபிலன் தனக்கு முன்னால் இருந்த நேரான குறுகிய சாலையைக் கண்டார்.
அது பல்வேறு அளவிலான மரங்களால் சூழப்பட்டிருந்தது. அவர் பெருமூச்சு விட்டு தன்னை கடந்து செல்லும் மற்ற பங்கேற்பாளர்களை பார்த்தார். விளறிய முகத்துடன் அவர் மிகவும் பலவீனமாக உணர்ந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அருகிலுள்ள நிழல் தரும் மரத்தை அணுகினார். நிமிடங்கள் கடந்துவிட்டன. கிட்டத்தட்ட அனைத்து பங்கேற்பாளர்களும் தொடக்க கோட்டிலிருந்து வெளியேறினர். கபிலன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதை சில பங்கேற்பாளர்கள் கவனித்தனர். ஆனால் அவர் திருடப்பட்டதாக நினைத்து போட்டியிடுவதை கைவிட்டு விட்டார்கள். அதனால்தான் எல்லோரும் அவரை புறக்கணித்தனர். 10 நிமிட ஓய்விற்கு பிறகு கபிலன் இறுதியாக எழுந்து நின்றார். கொஞ்சம் நன்றாக உணர்ந்தார். மரங்களின் இலைகள் மட்டுமே உதிர்ந்து கொண்டிருந்த காலியான சாலையை இருண்ட முகபாவத்துடன் பார்த்தான். அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்ய கை நீட்டலு. கபிலன் கசப்பான முகபாவத்துடன் உள்ளுக்குள் யோசித்தான். தன்னைச் சுற்றி இலைகளும் தூசியும் மட்டுமே இருந்ததால் தான் கடைசியாக இருப்பதை அவன் அறிந்தான். சரியான நேரத்தில் இறுதிக் கோட்டை அடைவது சாத்தியமில்லை. இன்று அவனுடைய அதிர்ஷ்டம் மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிகிறது. கபிலன் இனியும் நேரத்தை வீணாக்காமல் நேரான பாதையில் ஓடத் தொடங்கினார். அவர் கடைசியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இறுதிக் கோட்டை அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஒரு எளிய ஓட்டப்பந்தயத்தை கூட முடிக்க முடியாவிட்டால் என் தந்தைக்கு நான் என்ன முகத்தை காட்டுவேன்? நவீன் என் வாழ்நாள் முழுவதும் என்னை கேலி செய்வான். திடீரென்று நவீன் தன்னை கேலி செய்யும் காட்சி கபிலனின் கண்களில் கடந்து சென்றது. உடனே அவரது வேகம் அதிகரித்தது. நிலவரைக்குள் இருந்த காட்சிகள் தூரத்தில் பெரிய மரங்களும் பெரிய மலைகளும் அழகாக இருந்தன. வழியில் அவர் எந்த ஒரு அரக்கனையும் சந்திக்கவில்லை. அவருக்கு முன்னால் இருந்த பங்கேற்பாளர்களால் அந்த அரக்கர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு முன்பு ஒரு அரக்கனை பார்த்ததில்லை என்பதால் அவர் ஏமாற்றமடைந்தார். முதல் சுற்றில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது பார்க்க விரும்பினார். ஏனென்றால் இந்த சுற்று அவரது கடைசி சுற்று என்று அவருக்கு தெரியும். அரை மணி நேரம் கழித்து கபிலனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர் கடுமையாக மூச்சிறைத்தார். வேகமாக துடிக்கும் இதயத்தை அமைதிப்படுத்த போராடினார். உறுதியை மீறு. இந்த வேகத்தில் போனால் நான் நிலவரையின் முதல் பாதியை கூட அடையப் போவதில்லை. அவன் கோபத்தில் சத்தமாக திட்டிவிட்டு அருகில் இருந்த மரத்தில் ஓங்கி அடித்தான். வேதனையான முகபாவத்துடன் கபிலன் அவசரமாக தன் கையை தடவினான். ஆஹா, என்ன ஆச்சு? இந்த மரம் எக்கினால் ஆனதா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அந்த பெரிய மரத்தை கோபமாக பார்த்தபோது பல இலைகள் அவன் தலையில் விழுந்தன. அவனிடம் ஒரு வாள் மட்டும் இருந்தால் இந்த ஆணவ மரத்தை அவன் பல துண்டுகளாக வெட்டியிருப்பான். ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவருடைய வாள் நவீனின் சேமிப்பு வளையத்திற்குள் இருந்ததால் அது அவரிடம் இல்லை. முதல் சுற்று திடீரென தொடங்கியதால் அவரால் அதை மீட்டெடுக்க முடியவில்லை. கபிலன் தன்னை அமைதிப்படுத்த ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு மர லாரியை மெதுவாக தட்டினான். ஏய் மரமே, இன்னைக்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இல்லை என்றால் உன் கதை அவ்வளவுதான் என்றும் மரத்திடம் கூறினான். பின்னர் அவன் தனக்கு முன்னால் இருந்த நீண்ட சாலையை திகைப்பூட்டும் முகபாவத்துடன் பார்த்தான். இந்த முறை அவன் கண்கள் உறுதியை விட நிச்சயமற்ற தன்மையை மட்டுமே கொண்டிருந்தன. அது முடியாத காரியம். கபிலன் பசுமையான காட்டை பார்த்துவிட்டு 2 முறை கூட யோசிக்காமல் காட்டுக்குள் நுழைந்தான். ஒரு அரக்கனையாவது பார்க்க காட்டிற்குள் செல்வோம். துணை முதல்வர் அவர்கள் படுகாயமடைந்தவுடன் நிலவரைக்கு வெளியே டெலிபோர்ட் செய்யப்படுவார்கள் என்று கூறியதால் அரக்கர்கள் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள் என்று கபிலன் கவலைப்படவில்லை. சிறிது நேரம் நடந்த பிறகும் கபிலன் ஒரு அரக்கனை கூட பார்க்காததால் முகம் சுளித்தார். அரக்கர்களை மட்டுமல்ல, ஒரு உயிருள்ள பூச்சியை கூட பார்க்க முடியவில்லை. அவர் இலக்கின்றி சுற்றித் திரிந்தபோது அவரது கால்களுக்கு கீழே உள்ள தரை நடுங்கி தரையில் ஒரு துளை தோன்றியது. கபிலன் பதட்டமடைந்தான். அவன் அங்கிருந்து நகர விரும்பினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. இதற்கிடையில் நிலவரையின் நடுவில் மற்ற பங்கேற்பாளர்களிடையே கடுமையான போட்டி நடந்து கொண்டிருந்தது.
அனைவரும் நம்ப முடியாத வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர். முன்னால் இருந்த மற்றவர்களை முந்திச் செல்ல முயன்றனர். சில பணக்கார பங்கேற்பாளர்கள் தங்கள் வேகத்தை அதிகரிக்க திறமைகளை பயன்படுத்தினர். வேகமான இயக்கம், மென்மையான அடிகள், அவசரம், பெரிய அடி. திறன்கள் கிடைப்பது கடினமாகவும் விலை அதிகமாகவும் இருந்ததால் ஒரு சிலரால் மட்டுமே அவற்றை பெற முடிந்தது. சிறிது நேரம் கழித்து அவர்கள் இறுதிக்கூட்டை நெருங்கிய போது பின்னால் இருந்த பல பங்கேற்பாளர்கள் பதட்டமடைந்தனர். அவர்கள் மற்றவர்களை தாக்கத் தொடங்கினர். முதல் தாக்குதலுக்குப் பிறகு இரண்டாவது தாக்குதல் நடந்தது. அதைப் போலவே பங்கேற்பாளர்கள் ஒருவருக்கொருவர் முடிவில்லா தாக்குதல்களை வீசத் தொடங்கினர். திடீர் தாக்குதலால் பங்கேற்பாளர்களில் ஒருவர் காயமடைந்தார். அவர் தனக்கு அருகில் ஓடிக்கொண்டிருந்தவரை பார்த்தார். அட அழுக்கு பைத்தியக்காரனே, என்னை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம், இதோ வரேன் தா என்று கத்திக்கொண்டு ஓடினான். மற்ற பங்கேற்பாளர் குழப்பத்துடன் திரும்பி பார்த்தார். அது நான் இல்லடா என்று கத்தினா. அவர் விளக்க முயன்றார். ஆனால் முதல் பங்கேற்பாளர் கேட்கவில்லை. நேரடியாக தாக்கினார். என் நொறுக்கும் வாள் தாக்குதலை ருசித்து பார் என்று கத்தினா. அடப்பாவி, நான் நல்லவன்டா. இதே போன்ற காட்சிகள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருந்தன. பல பங்கேற்பாளர்கள் காயமடையத் தொடங்கினர். மேலும் நிலவரையால் வெளியே டெலிபோர்ட் செய்யப்பட்டனர். குழப்பமான காட்சிக்கு வெகு தொலைவில் 6 முதல் 7 இளைஞர்கள் இறுதிக்கோட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களில் முன்னால் இருந்து 4 பேர் அவர்களின் அழகான தோற்றத்தால் மிகவும் கவனிக்கத்தக்கவர்களாக இருந்தனர். முன்னால் ஓடிக்கொண்டிருந்தவர் திடீரென நின்றார். அவருக்கு அடர் நீல நிறமுடி மற்றும் அடர் கருப்பு கண்கள் இருந்தன. அந்த இளைஞன் மேலே பார்த்தான். அவரிடமிருந்து வெகு தொலைவில் ஒரு உயரமான கரடி நின்று கொண்டிருந்தது. அவர் நின்ற பிறகு மற்றொரு பங்கேற்பாளர் விரைவில் அவர் நின்ற இடத்தை அடைந்தார். இரண்டாவது பங்கேற்பாளருக்கு தங்க நிறமுடி மற்றும் கருப்பு கண்கள் இருந்தன. அவர் தனது முன் நின்றிருந்த மிகப்பெரிய உயரமான அசுரனை பார்த்தார். என்ன? நீலமுடி கொண்ட பையன் தங்க முடி கொண்ட பையனை தீவிரமான முகபாவத்துடன் பார்த்தான். இது ஒரு தர மிருகம். அவர்கள் கரடியை பார்த்து கொண்டிருக்கும் போது 2 இளம் பெண்கள் அவர்கள் நின்ற இடத்தை அடைந்தனர். அந்த பெண்களில் ஒருத்தி ஆரஞ்சு நிற முடியையும் கருப்பு நிற கண்களையும் கொண்டிருந்தாள். அவள் அழகாக இருந்தாள். ஆனால் அவள் பார்வை அவளை பார்க்கும் எவரையும் உறைய வைக்கும் அளவுக்கு குளிராக இருந்தது. நாம் அதை எப்படி தோற்கடிக்கப் போகிறோம் என்று கேட்டால், அவர்கள் அனைவரும் ஒரு வருடம் முன்புதான் தங்கள் திறமையை விழித்துக் கொண்டனர். தரத்தை எட்டவே முடியவில்லை. அதனால்தான் தர மிருகத்துடன் மட்டும் சண்டையிடுவது சாத்தியமில்லை. ஆரஞ்சு நிற முடி கொண்ட பெண்ணின் அருகில் நின்றிருந்த மற்றொரு பெண் முகத்தைச் சுளித்து முன்னேறினாள். அவளுக்கு நீண்ட நீல நிறமுடி மற்றும் கடல் நீல நிற கண்கள் இருந்தன. ஆரஞ்சு நிற முடி கொண்ட பெண்ணை விட அவள் இன்னும் அழகாக இருந்தாள். அதை தோற்கடிக்க நம் பலத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சொல்லப்போனால் நான் மதனா, இது என் தோழி பவானி. நீலமுடி கொண்ட பையன் தலையை ஆட்டியபடி அந்த பெண்களை பார்த்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் பார்த்திபன். தங்க முடி கொண்ட பையன் பார்த்திபனை பார்த்தான். பின்பு தன் பெயரை கூறினான், ரேகன். அவன் தன் சேமிப்பிலிருந்து ஒரு தங்க ஈட்டியை எடுத்தான். பார்த்திபன் ஒரு வாளை எடுத்தான். மறுபுறம் பவானி ஒரு வில்லை எடுத்தாள். மதனா ஒரு மந்திரவாதி. நீல கிரகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் திறமையை விழித்துக் கொண்ட பிறகு அவர்களுக்கு ஏற்றபடி தங்கள் தொழிலை தேர்ந்தெடுக்கலாம். தொழில்கள் முக்கியமாக 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன: போர் வீரர்கள் மற்றும் மந்திரவாதிகள். போர் வீரர்கள் உடல் ரீதியாக போராட தேர்வு செய்யலாம் அல்லது அவர்கள் விரும்பும் ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கலாம். அவர்கள் தங்கள் உடலில் இருக்கும் மானாவை ஆயுதங்கள் அல்லது அவர்கள் கற்றுக்கொண்ட திறன்கள் மூலம் மட்டுமே பயன்படுத்த முடியும். அந்த ஆயுதம் வாள், ஈட்டி, வில், கதாயுதம் போன்ற எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இதற்கிடையில் மந்திரவாதிகள் தங்கள் உடலில் இருக்கும் மனாவை கையாள மந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய போர் வீரர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். அதனால்தான்
தாங்கள் கற்றுக்கொண்ட திறன்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய போர்வீரர்களைப் போலல்லாமல் மந்திரவாதிகள் மந்திரங்களை செய்து திறமை இல்லாமல் இயற்கையான கூறுகளை பயன்படுத்த முடிந்தது. போர்வீரர்களாக இருந்தாலும் சரி, மந்திரவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வளிமண்டலத்திற்குள் இருக்கும் மானா என்ன ஒரு அதிர்ஷ்டசாலி! தன்னை யாரும் பின்தொடராததைக் கண்ட ரேகன் மற்ற மூவரையும் எதிர்கொள்ள திரும்பினார். நீங்க எல்லாரும் எதற்காக காத்திருக்கிறீங்க? இன்னும் நிறைய பங்கேற்பாளர்கள் வருவதற்கு முன்னாடி இதை முடிச்சுடுவோம். கரடியை தாக்கிய முதல் நபர் அவர்தான். அவரது ஈட்டுக்கு பின்னால் இருந்த சக்தி நம்ப முடியாதது. இருப்பினும் அது கரடியை சிறுகீரலை மட்டுமே போட்டது. ரேகன் செயல்களால் கரடி கோபமடைந்தது. கரடி காடே அதிரும்படி அது கர்ஜித்து அதன் முன் பாதத்தால் ஒரு அசைவை ஏற்படுத்தியது. ரேகனை நோக்கி பலத்த காற்று வீசியது. அதிலிருந்து தப்பிக்க ரேகன் உடைக்க முடியாத கேடயத்தின் பாதுகாப்பு கவசம் வரட்டும் என்று கூறினார். அசுர தாக்குதலில் இருந்து ரேகனை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் உடலை சுற்றி மூடியது. பாதுகாப்பு கவசமும் அசுர வெட்டும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. சில வினாடிகளுக்குப் பிறகு பாதுகாப்பு கவசம் உடைந்து பிளந்தது. பாதுகாப்பு கவசத்தை தாண்டிச் செல்ல முடிந்த தாக்குதலை தடுக்க ரேகன் உடனே ஈட்டி வரட்டும் என்று கூறினான். கரடி தாக்குதலை ரத்து செய்த பிறகு அவர் மீண்டும் குதித்தார். இதனால் அவருக்கும் கரடிக்கும் இடையிலான தூரம் அதிகரித்தது. நன்றி. ரேகன் நன்றியுணர்வுடன் மதனாவை பார்த்தார். மதனா தலையசைத்தாள். ஒரு மந்திரவாதி என்பதால் நெருக்கமான சண்டையை விட மந்திர வகை திறன்கள் மற்றும் மந்திரங்களில்தான் அதிக கவனம் செலுத்தினாள். பார்த்திபன் தனது வாளை உரையிலிருந்து கழற்றினான். அவன் உடல் எஃப் ரேங்க். பார்த்திபன் வாலில் ஆராவை விடுவித்தான். அதனால் அனைவரின் கவனமும் அவன் மீது திரும்பியது. அவன் முன்னோக்கிச் சென்று கரடியின் கழுத்தை குறிவைத்த போது அடர்த்தியான மானா அவனது வாளைச் சூழ்ந்தது. ஸ்லாஷ் சத்தம் வந்தது. பார்த்திபன் தாக்குதல் மிருகத்தின் கழுத்து பின்னால் இருந்து விழுந்தது. அதன் கழுத்தில் ஒரு சிறிய வெட்டுக்காயம் ஏற்பட்டது. கரடி முன்னோக்கி நகர்ந்து கோபமாக இடது பாதத்தை ஆட்டும்போது அதன் கண்கள் கோபத்தால் சிவந்தன. பவானி பார்த்திபனை பார்த்தாள். அவளுடைய குளிர்ந்த கண்கள் ஆச்சரியத்தின் வெளிப்பாட்டை காட்டின. அவர் என்னை விட ஒரு துணை ரேங்க் உயர்ந்தவர். அவள் வில்லுக்குள் 2 அம்புகளை வைத்தாள். மதனாவைப் போலவே அவளும் தூரத்திலிருந்து போராடும் ஒரு போராளி. கரடியின் மண்டை ஓட்டை துளைக்கும் நோக்கில் பவானி தனது வில்லில் இருந்து அம்புகளை எறிந்தாள். அம்புகள் மிக வேகமாக இருந்ததால் பல பொதுவான எஃப் தர வீரர்கள் கண்களால் தங்கள் திசையை பின்பற்ற முடியாது. ஆனால் கரடி அசுரனாக இருந்ததால் நெருங்கி வரும் அம்புகளை எளிதில் தடுத்தது. கோபமான சிவந்த கண்களுடன் கரடி அதன் வாயை திறந்து எல்லா திசைகளிலும் ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை வெளியிட்டது. அதற்கு அருகில் இருந்த பார்த்திபன் தாக்குதலை மயிரிழையில் தடுத்தார். ஆனால் தாக்குதலின் தாக்கம் அவரை பல படிகள் பின்னுக்கு தள்ளியது. ஆதரவு திறன், கூட்டாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல். மதனா கரடியை பார்த்து உடனடியாக ஒரு துணை திறனை வெளிப்படுத்தி மற்றவர்களின் தாக்குதல் சக்தியை அதிகரித்தார். உறைபனி தடை என்ற சக்தியை பயன்படுத்தினாள். பின்னர் அவள் இன்னொரு திறமையை வெளிப்படுத்தினாள். கரடியை சில வினாடிகள் அசையாமல் செய்தாள். பார்த்திபன் மதனாவை உயர்த்திய புருவத்துடன் பார்த்தான். இந்த சில வினாடிகள் மற்றவர்கள் கரடியை பலப்படுத்த போதுமானதாக இருந்தன. ரேகன் தனது ஈட்டியை கரடியின் மார்பை நோக்கி நீட்ட மதனா துணை திறமையால் தனது தாக்குதல் சக்தி அதிகரிப்பதை உணர்ந்தார். பார்த்திபன் முன்னோக்கிச் சென்று கரடியை தாக்கினான். பவானி தன்னை விட மோசமாக இருக்க விரும்பாமல் தன் வில்லுக்குள் ஒரு கூர்மையான அம்பை பதித்தாள். அவள் கரடியின் கழுத்தை நோக்கி அம்பை எய்தாள். பல தாக்குதல்களுக்கு உள்ளான நிலையில் கரடிக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது வலியால் அழுதது மற்றும் கடுமையாக காயமடைந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் மீண்டும் கரடியை இரக்கமின்றி தாக்கினர். ஒரு நிமிடத்தில் அது இறந்துவிட்டது. மதனா தனது கடைசி திறமையில் தனது முழு மன வலிமையையும் பயன்படுத்திவிட்டதால் அவள் அதிகமாக மூச்சிரைத்தாள்.
பவானி கவலையுடன் மதனாவை பார்த்தாள். நீங்க நல்லா இருக்கீங்களா? அதற்கு அவள், நான் நல்லாதான் இருக்கேன். பார்த்திபன் கண்களை இறுகப் பிடித்துக் கொண்டு பின்னால் பார்த்தான். அவன் பெருமூச்சு விட்டுவிட்டு மற்றவர்களை நகருமாறு சைகை செய்தான். நாம் நகரத் தொடங்க வேண்டும். மற்ற பங்கேற்பாளர்கள் தூரத்திலிருந்து நெருங்கி வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. பவானி பார்த்திபனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் குளிர்ச்சியாக இருந்தன. ஆனால் அவளுக்கு அவனை ஓரளவு பிடித்திருந்தது. ஏனென்றால் எப்போதும் அவளுடைய உடலை எச்சில் வழிய பார்த்து கொண்டிருந்த அந்த லீச்சர்களைப் போலல்லாமல் அவன் பார்வை தூய்மையாக இருந்தது. ஒரு புன்னகையுடன் அவள் ஓட ஆரம்பித்தாள். யார் முதலில் இறுதிக் கோட்டை அடைகிறார்கள் என்று பார்ப்போம். ரேகனும் மதனாவும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு உடனடியாக பவானியின் பின்னால் ஓடி சென்றனர். கடைசியாக ஓட்டத்தில் இணைந்தவர் பார்த்திபன். ஆனால் அவர் அனைவரையும் எளிதாக கடந்து சென்றார். மீண்டும் ஒருமுறை முன்னிலை பெற்றார். நிலவறைக்கு வெளியே நிலவறைக்குள் பங்கேற்பாளர்கள் இருப்பதைப் பற்றிய பல்வேறு பதிவுகளைக் காட்டும் பல வெளிப்பாடுகள் வானத்தில் காணப்பட்டன. பார்த்திபன், மதனா, பவானி மற்றும் ரேகன் ஆகியோர் ரேங்கினி அசுரனை எவ்வாறு தோற்கடித்தார்கள் என்பதை மிகப்பெரிய ப்ரொஜெக்ஷன் காட்டியது. பார்வையாளர்கள் அவர்களின் சக்தியை கண்டு வெறித்தனமாக அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பினர். வந்திருந்த அனைத்து ஆசிரியர்களும் துணை முதல்வரும் கூட அவர்களின் செயல்திறனைக் கண்டு ஈர்க்கப்பட்டனர். ஆசிரியர்களில் ஒருவர் ரேகனை காட்டும் ப்ரொஜெக்ஷனை பார்த்தார். இரண்டாம் இளவரசர் ரேகன் எங்கள் எதிர்பார்ப்புகளை விட சிறப்பாக செயல்படுகிறார். மற்ற ஆசிரியர்கள் அவரது கருத்துக்களுடன் உடன்பட்டனர். பின்னர் வேறு சில மாணவர்களைச் சுட்டிக்காட்டினர். சரி, டியூக் ஜெகநாதன் மகள் பவானி, கவுண்ட் முகுந்தன் மகள் மதனா சிறப்பாகச் செயல்படுகிறார்கள். அந்த கருப்பு முடிக்கார பையன் யாரு? அவன் பெரிய வீட்டைச் சேர்ந்தவன் மாதிரி தெரியல. ஒரு இருண்ட குதிரை. இந்த வருடம் நாம் நிறைய திறமையான நபர்களை பார்க்கிறோம். ஆசிரியரின் பார்வையை பிடித்த மற்ற மாணவர்களும் இருந்தனர். அவர்களில் ஒருவர் காட்டுக்குள் தொலைந்து போன கபிலன். ஆசிரியர்களில் ஒருவர் கபிலனின் நிலையை பரிதாபத்துடன் பார்த்தார். என்ன ஒரு துரதிருஷ்டவசமான பங்கேற்பாளர். வேறு சில ஆசிரியர்களும் கபிலனை பார்த்தார்கள். அவர் யார்? துணை முதல்வர் ஜார்ஜ். கபிலனின் இருப்பிடத்தை காட்டும் ப்ரொஜெக்ஷனை புன்னகையுடன் பார்த்துவிட்டு லேசாக முணுமுணுத்தார். அவர் துரதிருஷ்டசாலின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரது வார்த்தைகளை கேட்ட பிறகு ஆசிரியர்கள் கபிலனை காட்டும் ப்ரொஜெக்ஷனை தீவிரமாக பார்த்தார்கள். பின்னர் இறுதியாக அவர்கள் ஒன்றை கவனித்தனர். அங்கே என்ன நடக்குது? கபிலன் எப்படி எல்லா அரக்கர்களையும் குறுகலாக பாதையை தவிர்த்து வருகிறான் என்பதை பார்த்த ஆசிரியர்கள் தங்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர். முன்னால் ஒரு அசுரன் இருக்கும் போதெல்லாம் அவன் திசையை மாற்றிக்கொள்வான். அந்த அசுரனின் இருப்பை அவனால் உணர முடிந்தது போல இருந்தது. பிறகு எல்லா ஆசிரியர்களும் ஒரே நேரத்தில் என்ன ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தார்கள். ஆனால் கபிலன் விசித்திரமான சூழ்நிலையைப் பற்றி அவர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு முன்பு அவர் ஒரு குழிக்குள் விழுவதைக் கண்டார்கள். பின்னர் கபிலனை காட்டும் ப்ரொஜெக்ஷன் விசித்திரமாக இருட்டாக மாறியது. அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டதா போல தெரிகிறது. ஆசிரியர்களில் ஒருவர் முணுமுணுத்தார். துணை முதல்வர் ஜார்ஜ் சிரித்தார். ஆனால் கபிலனின் இருப்பிடத்தை கண்டதும் அவர் ஆச்சரியமான முகபாவனையைக் காட்டி எந்த வார்த்தையும் சொல்லாமல் சட்டு என்று மறைந்துவிட்டார். அத்தியாயம் 5 திறன் மையத்தை கண்டறிதல். நிலவறைக்குள் ஒரு விரிசலுக்குள் விழுந்த கபிலன் அவசரமாக வலிமிகுந்த முகபாவத்துடன் முதுகை தடவினான். என்னங்கடா போட்டி நடத்துறீங்க, வழியில குழி எல்லாம் இருக்கு. அவர் எரிச்சலுடன் புகார் செய்தார். எனக்கு எவ்வளவு துரதிருஷ்டம் வர முடியும்? இன்னும் சில முறை புகார் செய்த பிறகு கபிலன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். அவன் பாறைகளால் ஆன ஏதோ ஒரு குகைக்குள் இருப்பதையும் அவனுக்கு முன்னால் 5 சிறிய சுரங்க பாதைகள் இருப்பதையும் கண்டுபிடித்தான். இந்த இடம் எங்கே இருக்கு? அவன் மேலே பார்த்தான். அவன் விழுந்த துவாரத்தை ஒரு ஊமை முகபாவத்துடன் பார்த்தான். மீண்டும் மேலே செல்வது சாத்தியமில்லை. இந்த குகை தரையில் மிகவும் ஆழமாக உள்ளது. இந்த விசித்திரமான இடத்திற்கு செல்லும் வழியில் எந்த அரக்கர்களையும் சந்திக்காததை நினைத்து பார்த்த கபிலன் முகத்தில் ஒரு பெரிய முகச்சுளிப்பு தோன்றியது.
ஒருவேளை எல்லா அசுரர்களும் ஏற்கனவே பங்கேற்பாளர்களால் கொல்லப்பட்டிருக்கலாம். கபிலன் எழுந்து நின்று தனது ஆடைகளை தட்டிக்கொண்டே ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீரற்ற பாறைகளின் கொத்துக்களால் ஆன 5 சுரங்கப் பாதைகளை பார்த்தார். இவை கூட நிலையானவையா? ஆயினும் கூட அவர் இன்னும் ஒரு சுரங்கப் பாதையில் நுழைய முடிவு செய்தார். இந்த இருண்ட இடத்தை உயிருடன் விட்டுச் செல்ல நான் விரும்புகிறேன். அவர் சுரங்கப் பாதைகளுக்கு அருகில் நடந்து சென்று சிறிது நேரம் யோசித்து பார்த்தார். இதில் நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவற்றின் பின்னால் ஏதோ மறைக்கப்பட்ட ஆபத்து இருப்பதாக மட்டும் சொல்லாதீர்கள். ஆனால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியாக தெரிகின்றன. ஒருவேளை அவை என்னை ஒரே இடத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடும். கபிலன் தற்செயலாக ஒரு இடத்தை முடிவு செய்து கடைசி சுரங்கப் பாதையில் நுழைந்தான். சுரங்கப்பாதை இருட்டாக இருந்ததால் அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. இங்கே ஒரே இருட்டாயிருக்கு, யாராவது இருக்கீங்களா? டேய் பயமா இருக்குடா, எவனாவது இருக்கேனாவது சொல்லுங்கடா. வேற வழியில துணிந்து போய்தான் ஆகணும். டேய் கபிலா, உன் உயிரை கடவுள்தாண்டா காப்பாத்தணும். வேற வழி இல்ல, கிளம்ப வேண்டியதுதான். சுமார் 5 நிமிட நடைப்பயணத்திற்கு பிறகு அவர் இறுதியாக தூரத்தில் சிறிது சூரிய ஒளியைக் கண்டார். நான் வெளியேறும் வழியை கண்டுபிடித்தேனா? அவர் நிம்மதியான முகபாவத்துடன் கூச்சலிட்டார். கடைசியாக அவர் சுரங்கப் பாதையை விட்டு வெளியேறியதும் கபிலன் தனது கண்களைச் சுருக்கி தனக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்த்தார். அது விசித்திரமாகவும் அழகாகவும் இருந்தது. கூரையிலிருந்து நீர்த்துளிகள் சொட்டிக் கொண்டிருந்தன. குகையின் மையத்தில் ஒரு பெரிய குளமாக மாறியது. குளத்தைச் சுற்றி பல்வேறு வகையான பூக்கள் இருந்தன. அது ஓய்வெடுக்க ஒரு சரியான இடமாக தெரிந்தது. கபிலன் தனது இடது பக்கம் பார்த்தபோது அவர் வெளியே வந்ததைப் போலவே இன்னும் 4 வெளியேறும் வழிகளை காண முடிந்தது. எனவே எல்லா சுரங்கப் பாதைகளும் ஒரே இடத்திற்கு இட்டுச் செல்கின்றன என்பது உண்மைதான். அவன் தன்னை பற்றி பெருமூச்சு விட்டான். அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது போல் தெரிகிறது. மற்ற 4 சுரங்கப் பாதைகளும் எல்லா வகையான அரக்கர்களாலும் மறைக்கப்பட்ட பொறிகளாலும் நிரம்பியிருப்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஒரே ஒரு பாதுகாப்பான சுரங்கப் பாதை மட்டுமே இருந்தது. அதுதான் அவன் நுழைந்த பாதை. கபிலா, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி, கடவுளே உனக்கு ஒரு நன்றி. கபிலன் மெதுவாக குளத்தை நோக்கி நடந்தான். குளத்தின் மேல் ஒரு அழகான பந்து மிதப்பதைக் கண்டான். அது என்ன ஒரு திறமை மையம்! அவன் அதிர்ச்சியுடன் கூச்சலிட்டார். அவர் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவருக்கு முன்னால் மிதக்கும் மையமானது ஒரு அசுர மையமாகும். அதற்கு மேல் அது ஒரு திறன் மையமாகும். கபிலன் தனது மூத்த சகோதரர் முட்டை கருக்களைப் பற்றி தனக்குச் சொன்னதை நினைவு கூர்ந்தார். சாதாரண அசுரனின் கரு பொதுவாக வளிமண்டலத்துடன் தொடர்பு கொண்ட பிறகு மறைந்துவிடும். அதே நேரத்தில் முட்டைக்குள் இருக்கும் திறன்களைக் கொண்ட அசுரன் கரு மறைந்துவிடாது. கருவிற்குள் இருக்கும் திறமையை வேறொருவர் கற்றுக்கொள்ளும் வரை அது நடக்காது. தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒரு அரக்கனை கொன்ற பிறகு ஒரு மையத்தை பெறுவது மிகவும் எளிதானது. ஆனால் நூற்றுக்கணக்கான அரக்கர்களைக் கொன்ற பிறகும் கூட திறமையை கொண்டு ஒரு கரு மையத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு 10% மட்டுமே இருக்கும். கபிலன் உடனடியாக மையப்பகுதியை நோக்கி விரைந்ததில்லை. ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று சுற்றி பார்த்தான். ஆனால் சில நிமிடங்கள் சுற்றி பார்த்த பிறகும் சந்தேகத்திற்குரிய எதையும் அவன் காணவில்லை. இனியும் காத்திருக்காமல் உடனடியாக குளத்திற்குள் குதித்து மிதக்கும் மையத்தை பிடித்தான். கபிலன் ஒரு புன்னகையுடன் மையத்தை பார்த்தான். ஹிஹி, நீ இப்போ என்னுடையவன். மையத்தை பிடித்த பிறகு அவர் அதை பரிசோதித்தார். உண்மையில் அது ஒரு திறமை கொண்ட மையமாக இருந்தது. அதை உள்வாங்கிக் கொண்ட பிறகு எனக்கு என்ன ரேங்க் திறன் கிடைக்கும்? அது என் கை முஷ்டியில் பொருந்தும் அளவுக்கு பெரியது. மையத்தின் பாதுகாவலர் குளத்திற்குள் ஒரு தூக்கம் போட்டுக் கொண்டிருப்பதை அறியாமல் அவர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து மையத்தை உறிஞ்சினார். மையத்தை உறிஞ்சிய பிறகு கபிலன் தனது தலையில் நுழையும் திறமையை பற்றிய தீவிர அறிவை உணர்ந்தார். ஐஸ் டொமைன் ஒரு திறமைக்கு என்ன ஒரு அற்புதமான பெயர்! ஆனால் ஏன் தரவரிசை இல்லை? திறமை பயனுள்ளதாக இருக்கும் வரை கபிலன் தரவரிசையை பற்றி உண்மையில் கவலைப்படவில்லை.
ஆனால் இந்த திறமையை பயன்படுத்த என்னுடைய மனநிலை குறைந்தபட்சம் சி தரவரிசையாக இருக்க வேண்டும். நான் எஃப் தரவரிசையில் மட்டுமே இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த திறமையை விரைவில் பயன்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. உள்ளுக்குள் யோசித்துக் கொண்டே அவன் மெதுவாக குளத்திலிருந்து வெளியே வந்தான். அவர் வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க குகையைச் சுற்றி பார்த்தார். இறுதியாக குளத்தின் பின்னால் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட திறப்பை கண்டார். இது என்னை இங்கிருந்து வெளியேறும் வழிவலி போல் தெரிகிறது. நல்ல மனநிலையுடன் கபிலன் சிறிய திறப்புக்குள் நுழைந்தார். நாள் முழுவதும் போராடிய பிறகு இறுதியாக அவர் ஏதாவது நல்லதை பெற முடிந்தது. தேர்வில் பங்கேற்க கட்டாயப்படுத்தியதற்காக தனது இரண்டாவது சகோதரருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார். கபிலன் சென்ற பிறகு துணை முதல்வர் ஜார்ஜ் குகைக்குள் தோன்றினார். அவன் முகம் சுளித்து சுற்றி பார்த்து தனக்குள் சொல்லிக் கொண்டான், ஒரு சீரற்ற பையன் முதல்வர் விட்டுச் செல்வதற்கு முன்பு விட்டுச் சென்ற திறமையை பெறுவான் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. ஸ்விஷ் ஸ்விஷ். திடீரென்று குளத்திற்குள் ஒரு அசைவு ஏற்பட்டது. குளத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியே வந்தது. அவர்தான் திறன் மையத்தை காத்து வந்தார். மையப்பகுதி இருக்க வேண்டிய பகுதியை பாம்பு பார்த்தது. பின்னர் அறைக்குள் இருந்த ஒரே நபரை பார்த்தது. கருவ உறிஞ்சது நீதானா இருவரேன்? அந்த பாம்பு சிரி பாய்ந்து துணை முதல்வர் ஜார்ஜை உடனடியாக தாக்கியது. அவர்தான் மையத்தை எடுத்தவர் என்று நினைத்து. அந்த பையனுக்கு என்ன ஒரு அபார அதிர்ஷ்டம்! கார்டியனை தோற்கடிக்காமலேயே அவன் பரிசை பெற்றானா? துணை முதல்வர் ஜார்ஜ் தனது வலது கையால் பாம்பை அடித்து பறக்கவிட்டார். இப்போது அவன் ஐஸ் டிராகனின் திறமையை கற்றுக்கொண்டதால் நான் அவனை தேர்வில் தோல்வியடைய விடமாட்டேன், இல்லையெனில் முதல்வர் என் மீது தவறுகளை கண்டுபிடிப்பார். மீண்டும் ஒரு முறை குளத்தை பார்த்த பிறகு துணை முதல்வர் ஜார்ஜ் மீண்டும் காணாமல் போனார். அத்தியாயம் 6. அடுத்தவர்களை ஏமாற்றி முன்னே செல்ல வேண்டும், இதுதான் என் திட்டம். அனைத்து பங்கேற்பாளர்களும் இறுதிக் கோட்டை அடைய எல்லாவற்றையும் முயற்சி செய்து கொண்டிருந்த போது கபிலன் ஒரு நீண்ட ஆனால் குறுகிய திறப்புக்குள் நடந்து கொண்டிருந்தார். இந்த சிறிய திறப்பு அவரை எங்கு அழைத்துச் செல்லும் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் முடிவை அடைய முயற்சித்து நடந்து சென்றார். கபிலனுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், துணை முதல்வர் ஜார்ஜ் தனக்கு பின்னால் நின்று கொண்டு காற்றில் சில கை முத்திரைகளை உருவாக்கிக் கொண்டிருந்தார். துணை முதல்வர் கபிலனை பார்த்து பெருமூச்சு விட்டார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த பையன் இந்த கருவில் இருந்து திறமையை பெறுவதை நான் தடுத்து நிறுத்திருப்பேன். ஆனால் இப்போது கபிலன் அந்த திறமையை கற்றுக்கொண்டதால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. கை முத்திரைகளை முடித்த பிறகு துணை முதல்வர் சில மானா கற்களை நசுக்கினார். இதனால் காற்றில் மானா அடர்த்தி முன்பை விட அதிகமாக இருந்தது. துணை முதல்வர் ஜார்ஜின் இருப்பை அறியாத கபிலன் பின்னால் இருந்து ஒரு பழக்கமான டெலிபோர்டேஷன் உறிஞ்சும் சக்தியை உணர்ந்தார். என்ன நடக்கிறது என்று பார்க்க அவர் திரும்பி பார்க்க விரும்பினார். ஆனால் அவரது பார்வை மீண்டும் இருட்டாக மாறியது. சிறிது நேரத்திற்கு பிறகு கபிலன் பார்வை திரும்பிய போது அவர் நிலவரை சாலையில் நிற்பதைக் கண்டார். நான் எப்படி இங்கே வந்தேன்? ஒருவேளை இதுவும் கடவுளோடு செயல்தானா? அப்படின்னா கடவுளே, இப்ப நீயும் நானும் டிகிரி தோஷத். கபிலன் திடீரென்று சாலையின் நடுவில் மீண்டும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். திடீரென்று கபிலன் இடது பக்கத்திலிருந்து இறுதிப் போட்டியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஒரு பங்கேற்பாளர் கடந்து சென்றார். அந்த போட்டியாளர் வேறு யாருமல்ல, ரேகன், பவானி மற்றும் மதனாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னிலை பெற்ற பார்த்திபன்தான். பார்த்திபன் திகைத்து போய் திரும்பி பார்த்தான். கபிலன் அதிர்ச்சியடைந்து முகபாவத்துடன் வாந்தி எடுப்பதை அவன் பார்த்தான். தன்னை கடந்து யாரும் சென்றதாக பார்த்திபனுக்கு நினைவில் இல்லை. இந்த நபர் திடீரென்று இங்கே எப்படி தோன்றினார்? அந்த கரடியை தோற்கடிக்காமல் அவன் எப்படி சாலையை கடந்தான்? பார்த்திபன் மட்டுமல்ல, கபிலன் கூட தன்னை கடந்து ஓடிவரும் ஒரு பங்கேற்பாளரை பார்த்து திகைத்துப் போனார். பார்த்திபன் எங்கே ஓடுகிறார் என்பதை பார்க்க கபிலன் திரும்பி பார்த்தபோது அவரது அதிர்ச்சி அதிகரித்தது. நிலவரை இறுதி நுழைவாயில் சில மீட்டர்கள் முன்னால் இருந்தது.
கபிலன் தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டு அவநம்பிக்கையுடன் சொன்னான், நான் கனவு காண்கிறேனா? அவர்தான் பார்ப்பதை நம்புவதில் மும்முரமாக இருந்தபோது மற்றொரு பங்கேற்பாளர் அவரது வலது பக்கத்திலிருந்து கடந்து சென்றார். பார்த்திபனுக்கு ரேகன் இருந்த ரேகன் கபிலனை பார்க்க தன் தலையை திருப்பிக் கொண்டான். அவனை இதற்கு முன்னால் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை ரேகன் நினைத்தார். ஆனால் அவர் வெளியேறும் வழியை நோக்கி ஓடுவதை நிறுத்தவில்லை. சில வினாடிகள் கழித்து மதனாவும் பவானியும் கபிலனின் இடது பக்கமாக தோன்றி கடந்து சென்றனர். பார்த்திபன் மற்றும் ரேகன் போன்ற ஆச்சரியமான முகபாவனைகளை காட்டினர். கபிலன் இறுதிப் போட்டியை நோக்கி ஓடும் பங்கேற்பாளர்களை பார்த்து இறுதியாக தனது அதிர்ச்சியிலிருந்து மீண்டார். வாந்தி எடுத்த பிறகு குமட்டல் ஏற்பட்டதால் ஓய்வெடுக்க விரும்பினாலும் அவர் தனது முழு பலத்துடன் இறுதிப் போட்டியை நோக்கி ஓடத் தொடங்கினார். கபிலன் எரியும் பார்வையுடன் டெலிபோர்டேஷன் போர்ட்டலை பார்த்தான். என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் முடியும் என்று கத்திக்கொண்டே ஓடினான். ஆனால் அவர் மிக மெதுவாக ஓடியதால் விரைவில் அவரது இடது பக்கத்திலிருந்து மேலும் சில பங்கேற்பாளர்கள் அவரை விட்டு வெளியேறினர். 3-4 நிமிடங்களுக்குப் பிறகும் ஓடிக்கொண்டிருந்த போது தரை இரைச்சல் சத்தம் கேட்டது. காரணத்தைக் காண அவன் தலையை திருப்பிக் கொண்டான். அடடா! ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் பின்னால் இருந்து தன்னை நோக்கி வருவதைக் கண்டு கபிலன் சத்தமாக சபித்தார். இந்த முறை அவர் பின்வாங்கவில்லை. கிடைத்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினார். ஏனென்றால் அவர் நுழைவாயிலை அடையவில்லை என்றால் அந்த ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களின் காலடியில் அவர் நிச்சயமாக நசுக்கப்படுவார் என்பது அவருக்கு தெரியும். இறுதிப் போட்டிக்குள் முதலில் நுழைந்தவர் பார்த்திபன், அதைத் தொடர்ந்து ரேகன், மதனா, பின்னர் பவானி ஆகியோர் வந்தனர். பின்னர் மேலும் சில பங்கேற்பாளர்கள் போர்ட்டலுக்குள் நுழைந்தனர். கபிலன் தனது வாழ்க்கையை பணயம் வைத்து ஓடிக்கொண்டிருந்தாலும் முதல் சுற்றில் அவருக்கு 36வது இடம் கிடைத்தது. கபிலன் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தபோது முதல் சுற்று தொடங்குவதற்கு முன்பு அவர் நின்ற அதே இடத்தில் தோன்றியதால் மீண்டும் ஒரு பழக்கமான உறிஞ்சும் சக்தியை உணர்ந்தார். முதல் 1000 பங்கேற்பாளர்கள் தோன்றிய பிறகு மீதமுள்ள பங்கேற்பாளர்கள் நேரடியாக அரங்க மேடைக்கு வெளியே அனுப்பப்பட்டனர். இளம் திறமைகளைக் கண்டு உற்சாகமடைந்த கூட்டம் சிறந்த பங்கேற்பாளர்களுக்கு சத்தமாக ஆரவாரம் செய்தது. துணை முதல்வர் ஜார்ஜ் மீண்டும் 1000 பங்கேற்பாளர்கள் முன் மிதந்து தோன்றினார். அவர் தனது ஆன்மீக உணர்வால் அனைவரின் கொடியையும் சரிபார்த்துவிட்டு தலையசைத்தார். முதலில் முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதல்வர் ஜார்ஜ் பேசிக் கொண்டிருக்கும் போது வெளிரிய தோற்றமுடைய ஒரு பங்கேற்பாளரை கூர்மையான பார்வையுடன் பார்த்தார். அவர் தனது கடைசி காலில் இருப்பது போல் இருந்தார். நான் உன்னை கிட்டத்தட்ட இறுதிப் போட்டிக்கு அருகில் அனுப்பிவிட்டேன், ஆனாலும் நீ இன்னும் முதல் இடத்தைப் பெறவில்லை. எவ்வளவு ஏமாற்றமளிக்கிறது! மீண்டும் வாந்தி எடுக்காமல் இருக்க கபிலன் தன்னைத்தானே அடக்கிக் கொண்டான். திடீரென்று முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். அவனுடைய ஆபத்தை உணரும் திறன்கள் உச்சத்தில் இருந்தன. இப்போது ஒரு ஆபத்தான நபர் தன் மீது கண் வைத்திருப்பது போல் உணர்ந்தான். தன்னை யார் குறிவைக்கிறார்கள் என்று சுற்றிப் பார்த்தான், ஆனால் யாரையும் காணவில்லை. 2ஆம் சுற்று தொடங்குவதற்கு முன்பு பங்கேற்பாளர்கள் 60 நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டுமென்று கூறிவிட்டு துணை முதல்வர் வெளியேறினார். தனியாக வராத அனைத்து பங்கேற்பாளர்களும் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை நோக்கிச் சென்றனர். கபிலன் தனது வெளிரிய முகத்துடன் கூட்டத்தை நோக்கிச் சென்று தனது 2வது சகோதரனை கண்டுபிடித்தார். நவீன் ஒரு பிரகாசமான புன்னகையுடன் கபிலனை பார்த்து, ஹாஹாஹா கபிலா, நீ அருமையா பண்ணுன, நான் உன்னை ஆரம்பத்திலேயே பார்த்தேன், காட்டுக்குள் சுற்றித் திரிஞ்சே, ஆனா அப்புறம் காணாமல் போயிட்டா. திடீர்னு எப்படி பினிஷிங் போர்ட்டலுக்கு வந்த? தன் சகோதரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியான முகபாவனையை பார்த்த கபிலனுக்கு பெருமிதம் கொண்டு மன நிறைவோடு பெருமை பேசத் தொடங்கினான். நான் எந்த காரணமும் இல்லாமல் காட்டுக்குள் சென்றேன் என்று நினைக்கிறீர்களா? இந்த வகையான போட்டிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட பாதையை வைத்திருப்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தேன். நிலவறைக்குள் என்ன நடந்தது என்பது அவரது சகோதரருக்கு தெரியாது என்று தோன்றியது. நவீன் கபிலனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தார், ஆனால் அவர் அதை நிராகரித்தார். திடீர் டெலிபோர்டேஷன் காரணமாக முதல் சுற்றில் அவருக்கு ஒரு மோசமான அனுபவம் ஏற்பட்டது.
இரண்டாவது சுற்றிலும் அவர்கள் டெலிபோர்டேஷன் பயன்படுத்தினால் அவர் வெறும் வயிற்றில் இருப்பது நல்லது.